திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் தொழிற்பேட்டை இருக்குது. இந்த தொழிற்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வடமாநிலத்தவர் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் போன்ற பகுதி அதற்கு அருகில் இருக்குது. அங்கே நேற்று மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி தன்னோட குழந்தைய காணோம் அப்படின்னு வந்து தேடுறாங்க. ஒரு 3 வயது குழந்தை அது. அவங்க தேடுறதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவங்களோட சேர்ந்து 3 வயது குழந்தையாச்சு, அதுவும் பெண் குழந்தை, அதனால அவங்களும் சேர்ந்து வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை கிடைக்கல. இந்த நேரத்தில் மாலை 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக சில பெண்கள் வந்து அங்கே முட்புதர் பகுதிக்கு போயிருக்காங்க. அங்கே முட்புதர் பகுதியில் அங்கே சில முட்களுக்கு நடுவே ஒரு குழந்தை கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த 3 வயது குழந்தை வேற யாரும் இல்லை, இவங்க காணோம் தேடின அந்த ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைய மீட்டு யார் என்னன்னு விசாரிக்கும் போது இவங்க குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் முதலுதவி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு அந்த குழந்தை அனுமதிக்கப்படுது. இன்னைக்கு காலையில் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் போயிருச்சு. இதை தொடர்ந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் இதை செஞ்சது அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த இடத்தை சேர்ந்த இன்னொரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தைய ஒரு பையன் கூட்டிகிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனது வேற யாரும் இல்லை, அதே பகுதியை சேர்ந்த 19 வயது நிரம்பிய பிபின் மஞ்சு அப்படிங்கிற ஒருவன் தான் அப்படிங்கிறது. ஸோ அவன் வந்து ஒரு வடமாநிலத்தவன். இந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடமாநில குழந்தை தான். அந்த அம்மாவும் வந்து ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவன் தான். ஸோ அதனால இதை பார்த்த அந்த பெண்ணுக்கு வந்து பெருசாக சந்தேகம் வரல. ஏன்னா அவனும் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவன், இந்த குழந்தையும் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தது அப்படின்றதுனால ஏதோ தெரிஞ்சவங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க அசால்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த காமுகன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி கொடுத்து வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் மட்டும் இல்லை, இதோட கூட சேர்ந்து இன்னும் 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்னும் அதற்கான ஆதாரங்களோ தகவல்களோ இன்னும் கிடைக்கல. காவல்துறை வந்து இப்போ அவனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பொதுமக்களும் வெளுன்னு வெளுத்திருக்கானுங்க அவனை. காவல்துறை இப்போ அவனை வந்து கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. பொதுமக்கள் வந்து இவன் ஒருத்த மட்டும் இல்லை, இன்னும் 3 பேர் இருக்காங்க, மொத்தம் 4 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாலை முறையிலெல்லாம் ஈடுபட்டாங்க. ஆனால் காவல்துறை இப்போ வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஒருவன் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால் தான் உண்மையாக என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். உண்மையாலுமே ஒரு 3 வயது குழந்தைக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஊடகங்களுக்கு இது ஒரு செய்தி, காவல்துறைக்கு இது கடமை. ஆனால் பெற்றவர்களுக்கு இது ஒரு இழப்பு, வலி, வாழ்க்கை. அப்படின்னும் போது பெற்றவர்கள் வந்து குழந்தைகள் விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளோட ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பல குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னதான் அரசு சட்டம் போட்டாலும், என்னதான் வந்து பெரிய பெரிய தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும், இன்னும் இந்த போதையில் இருக்கும்போது அவன் தான் யாருன்னே தெரியல அப்படின்னும் போது இந்த சட்டங்கள் எப்படி அவனுக்கு ஞாபகம் வரும், எப்படி அவன் பயப்படுவான்? ஸோ குற்றவாளிகளை விட நம்ம வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நமக்கு தெரிய வருது. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் இருக்குது, நாம் கவனிக்காத இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த குற்றவாளிகள்லாம் எங்கள் வானத்திலேருந்து குதிச்சிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவர்களும் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனா, மக்களோட மக்களா, ஒரு தந்தையா, ஒரு மகனா, ஒரு அண்ணனா, தம்பியா, அந்த குடும்பத்துக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இவர்களோட குணங்கள் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஏதோ 1-2 வேணா இருக்கலாம்னு வச்சுங்களேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்களோட மனநிலைமை சரியில்லை, அவங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கெட்ட பழக்கங்கள் வெளியே வர்றதுக்கு எத்தனையோ மையங்கள் இருக்குது, இந்த போதை மீட்பு மையங்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி மையங்களில் சேர்த்து விடலாம். ஸோ அவர்களை முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் செய்யணும். ஏன்னா நாளைக்கு வந்து எல்லா வீட்டுக்கு ஒரு காவல்துறையை வந்து எல்லாராலையும் போட முடியாது. என்னதான் நான் வந்து காவல்துறை இருந்தாலும், என்னதான் தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாலும், சமூகத்தில் இருக்கக்கூடிய நாமளும்
அதாவது தவறினால் பாதிப்பு இழைக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அந்த தவறை செய்கின்ற அவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தாரும் இந்த மாதிரி பழக்கங்களில் இருக்காங்க, அவரோட மனநிலைமை சரியில்லை அப்படின்னும் போது அதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்த குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னும் என்னதான் சட்டங்கள் வலுவாக போட்டாலும் தண்டனைகள் கொடுத்தாலும் இந்த குற்றம் சமூகம் மாறாத வரைக்கும், அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அக்கறை எடுத்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாத வரைக்கும் இந்த விஷயம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.